ஓம் சாந்தி. 26/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்கள் சத்தியயுக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை சதா அறிந்திருங்கள். நீங்கள் முடிவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளால் இந்த ஞானம் என்ற உணவை ஜீரணிக்க முடியாதுள்ளது? பதில்: தவறு செய்பவர்களால் ஆகும். அழுக்காகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகிய பின்னர் வகுப்பில் வந்து அமர்பவர்களால் இந்த ஞானத்தை ஜீரணிக்க முடியாது. காமமே கொடிய எதிரி என கடவுள் பேசுகின்றார் என்று அவர்களால் ஒரு பொழுதும் கூற முடியாது. அவர்களின் மனசாட்சி தொடர்ந்தும் அவர்களை உள்ளூர உறுத்தும். அவர்கள் அசுர சமுதாயத்தினர் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் எந்த தந்தை? குழந்தைகளாகிய நீங்கள் அந்த தந்தையையே புகழ வேண்டும். நினைவு கூறப்படுகின்றது, சத்தியமான சிவபாபா, உண்மையான அசரீரியான சிவன், உண்மையான குருவான சிவன், அவரே சத்தியமானவர். நீங்கள் சத்தியமான சிவனை கண்டுகொண்டு விட்டீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ஒரேயொருவரின் வழிகாட்டல்களையே பின்பற்றுபவர்கள் ஆகுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தந்தை கூறுகின்றார், முதலில் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரை நீங்கள் அதிகளவு நினைவு செய்வதற்கேற்ப அதிகளவு நன்மை அடைவீர்கள். நீங்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அது முன்னர் உங்கள் ராஜ்யமாக இருந்தது. தேவ தர்மத்தை சேர்ந்த நாங்கள் 84 பிறவிகளை எடுத்து இப்பொழுது சங்கம யுகத்தில் எங்கள் இறுதி பிறவியில் இருக்கின்றோம். குழந்தைகளாகிய நீங்கள் அன்றி வேறு எவரும் இந்த அதி மேன்மையான சங்கம யுகத்தை பற்றி அறியார். பாபா உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை கொடுக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் மிகவும் நன்றாக நினைவில் நிலைத்திருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். எனினும் தந்தையை நினைவு செய்வதற்கு பதிலாக சில குழந்தைகள் உலகாய விஷயங்களில் சிக்கிக் கொள்கின்றார்கள். நீங்கள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை நினைவு செய்ய வேண்டும். கடவுள் அதி மேன்மையானவர் என நினைவு கூறப்படுகின்றார். அவரது வழிகாட்டல்களே ஸ்ரீமத் அதி மேன்மையானவை. ஸ்ரீமத் உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றது? இலகு ராஜயோகம். ராஜ்யத்தை எவ்வாறு அடைவது என்பதை அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியை உங்கள் தந்தையிடமிருந்து அறிந்து கொள்வதுடன் நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். ஒரு பொழுதும் தந்தையை எதிர்க்காதீர்கள். பல குழந்தைகள் தங்களை சேவையாளர்கள் என கருதி மிகவும் அகங்காரம் உடையவர்கள் ஆகுகின்றார்கள். அவ்வாறான பல குழந்தைகள் உள்ளனர். ஆனால் அவர்கள் சில வேளைகளில் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். பின்னர் அவர்களின் போதை மறைந்து விடுகின்றது. தாய்மார்களாகிய நீங்கள் கல்வி அறிவு அற்றவர்கள். நீங்கள் கல்வி உடையவர்களாக இருந்திருந்தால் அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பீர்கள். ஆண்கள் மத்தியிலும் சிலர் கல்வி அறிவுடையவர்கள். குமாரிகளாகிய நீங்கள் பாபாவின் பெயரை அதிகளவு புகழடைய செய்ய வேண்டும். நீங்கள் முன்னர் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப ராஜ்யத்தை ஸ்தாபித்தீர்கள். நீங்கள் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாக மாறினீர்கள். எனவே உங்களுக்கு அதிகளவு போதை இருக்க வேண்டும். இங்கே மக்கள் சில சத பெறுமதியான கல்விக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார்கள். ஓ, நீங்கள் மிகவும் அழகானவர் ஆகுகின்றீர்கள்.
எனவே ஏன் உங்கள் இதயங்களில் அவலட்சணமான தூய்மையற்றவர்கள் மீது பற்றை வைத்திருக்கின்றீர்கள்? இந்த இடுகாட்டின் மீது உங்கள் இதயப் பற்றை வைத்திருக்க கூடாது. நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். பழைய உலகின் மீது உங்கள் இதயங்களில் பற்றை வைப்பதென்றால் ஆழ் நரகத்திற்கு செல்வதாகும். தந்தை உங்களை நரகத்திலிருந்து விடுவிக்கவே வந்துள்ளார். இருப்பினும் நீங்கள் ஏன் உங்கள் முகத்தை நரகத்தை நோக்கி திருப்புகின்றீர்கள்? உங்களது இக்கல்வி மிகவும் இலகுவானது. ரிஷிகள் அல்லது முனிவர்கள் எவருக்கும் இது தெரியாது. எந்த ஆசிரியராலோ அல்லது ரிஷிகள் அல்லது முனிவர்களாலோ இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. தந்தை உங்கள் ஆசிரியரும் குருவும் ஆவார். அந்த குருமார்கள் சமய நூல்களை உரைக்கின்றார்கள். எனவே அவர்களை ஆசிரியர்கள் என அழைக்கக்கூடாது. அவர்களில் எவருமே தங்களால் உலக வரலாற்றையும் புவியியலையும் பற்றி உரைக்க முடியும் என கூறுவதில்லை. அவர்கள் சமய நூல்களில் உள்ளவற்றை மாத்திரம் கூறுகின்றார்கள். தந்தை உங்களுக்கு சமய நூல்களின் சாராம்சத்தையும் உலக வரலாற்றையும் புவியியலையும் கூறுகின்றார். இந்த ஆசிரியர் சிறந்தவரா அல்லது அந்த ஆசிரியர்கள் சிறந்தவர்களா? நீங்கள் அந்த ஆசிரியர்களுடன் எவ்வளவு கற்றாலும் உங்களால் எவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும்? அதுவும் கூட உங்கள் பாக்கியத்திலே தங்கியுள்ளது. கற்றுக்கொண்டிருக்கும் போது எவரேனும் விபத்தில் மரணித்தால் அந்த கல்வி அனைத்தும் முடிவடைந்துவிடும். நீங்கள் இங்கே இக்கல்வியை எவ்வளவுக்கு கற்றாலும் அல்லது சிறிதளவு கற்றிருந்தாலும் கூட அவை எதுவுமே வீணாக மாட்டாது. ஆம், எவரேனும் ஸ்ரீமத்தை பின்பற்றாது பிழையான செயல்களை செய்து சாக்கடையில் வீழ்ந்தால் அவர் கற்றவை முடிவடைந்து விடுவதில்லை. ஏனெனில் இக்கல்வி 21 பிறவிகளுக்கானது. எவ்வாறாயினும் அவர் வீழ்ந்தால் கல்பம் கல்பமாக அவர் பேரிழப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் முகத்தை அழுக்காக்கிக் கொள்ளாதீர்கள். பலரும் தங்கள் முகங்களை அழுக்காக்கிக் கொள்கின்றார்கள். அவர்கள் அழுக்காகி பின்னர் வந்து இங்கு அமர்கின்றார்கள். அவர்களால் இந்த ஞானத்தை ஒரு பொழுதும் ஜீரணிக்க முடியாது. அவர்கள் அஜீரணம் அடைவார்கள். அவர்கள் செவி மடுப்பவை அனைத்தும் அவர்களுக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தும். காமமே கொடிய எதிரி என்பதால் அதனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என கடவுள் கூறுகின்றார் என அவர்களால் எவருக்கும் கூற முடியாது. அதனை அவர்களே வெற்றி கொள்ளாவிட்டால் அவர்களால் பிறருக்கு அதை எப்படி கூற முடியும்? அவர்களின் மனசாட்சி அவர்களை உள்ளூர உறுத்தும். அவர்கள் அசுர சமுதாயத்துக்கு உரியவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். அமிர்தத்தை பருகும் வேளையில் அவர்கள் நஞ்சை பருகி விடுவதால் 100 மடங்கு அவலட்சணமாகி அவர்களின் ஒவ்வொரு எலும்பும் நொறுங்குகின்றது. தாய்மார்களாகிய உங்களின் ஒன்று கூடல் மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் ஒரேயொரு தேவ தர்மமே இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஒரேயொரு ராஜ்யமும் ஒரேயொரு மொழியும் 100% தூய்மையும் அமைதியும் செழிப்பும் இருந்தன. தந்தை இப்பொழுது அந்த ஓர் ராஜ்யத்தையே ஸ்தாபிக்கின்றார். அதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். 100% தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் செழிப்பும் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றன. விநாசத்தின் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் வருவார் என நீங்கள் காட்டுகின்றீர்கள். இதனை நீங்கள் மிக தெளிவாக எழுத வேண்டும். ஒரேயொரு மொழியும் தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த தேவர்களின் ஒரேயொரு சத்தியயுக ராஜ்யம் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகின்றது. அரசாங்கமும் இதனையே விரும்புகின்றது. ஸ்வர்க்கம் சத்திய திரேதா யுகங்களில் இருக்கின்றது. ஆனாலும் மக்கள் தங்களை நரகத்தில் வசிப்பவர்கள் என கருதுவதில்லை.
நீங்கள் எழுதலாம், துவாபர கலியுகங்களில் வாழ்பவர்கள் அனைவருமே நரகத்தில் வசிப்பவர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்களும் முன்னர் கலியுக நரகத்தில் வசிப்பவர்களாகவே இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தில் வசிப்பவர்களாகிவிட்டீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் அந்த தைரியமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும். நீங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது லக்ஷ்மி நாராயணனின் படத்தை காட்டுங்கள். அது மிகவும் சிறந்தது. அதன் மீது எழுதுங்கள், ஆதி சனாதன தேவ தேவியரின் தர்மமும் திருமூர்த்தி சிவ பாபாவின் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படுகின்றன. நீங்கள் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட பெரிய படங்களை வைத்திருக்க வேண்டும். சிறு குழந்தைகள் சிறிய படங்களையே அதிகளவு விரும்புகின்றார்கள். படங்கள் பெரிதாக இருக்கும் அளவிற்கு சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணனின் படம் மிகவும் சிறப்பானது. அதன் மீது நீங்கள் எழுத வேண்டும், ஒரேயொரு திருமூர்த்தி சிவபாபா சத்தியமானவர். திருமூர்த்தி சிவன் உண்மையான ஆசிரியர். திருமூர்த்தி சிவன் சத்குரு. நீங்கள் திருமூர்த்தி என்ற வார்த்தையை எழுதாவிட்டால் கடவுள் அசரீரியானவர் என்பதால் அவரால் எவ்வாறு ஆசிரியராக இருக்க முடியும் என அவர்கள் அதிசயப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த ஞானம் இல்லை. தகரத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் படங்களை தயாரித்து எங்கும் வைக்க வேண்டும். ஸ்தாபனை இடம் பெறுகின்றது. பிரம்மாவின் ஊடாக ஒரேயொரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வந்துவிட்டார். அவர் ஏனைய அனைத்தையும் அழிப்பார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த போதையை சதா கொண்டிருக்க வேண்டும். அற்ப விஷயங்களை இட்டு குழந்தைகளாகிய உங்களில் சிலர் ஒரே தீர்மானத்தை கொண்டிருக்க முடியாத பொழுது நீங்கள் மிகவும் விரைவில் குழப்பமடைகின்றீர்கள். இது சதா காலமும் நடக்கின்றது. சிலர் ஒரு புறமும் வேறு சிலர் மறுபுறமும் இருப்பார்கள். அப்பொழுது பெரும்பான்மையானவர்களின் பக்கத்தின் அபிப்பிராயம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதனை இட்டு குழப்பமடைய தேவையில்லை. எவ்வாறாயினும் சில குழந்தைகள் சில வேளைகளில் தங்கள் அபிப்பிராயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதால் முகம் கோணுகின்றார்கள். அதற்காக அவர்கள் முகங்கோண வேண்டிய அவசியம் என்ன? தந்தை அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கின்றார். மாயை அனைவரையும் முகங்கோண செய்துவிட்டாள். அனைவருமே தந்தையுடன் முகங்கோணுகின்றார்கள். அவர்கள் தந்தையையும் அறியாமல் இருக்கின்ற பொழுது ஏன் முகங்கோண வேண்டும்? ஸ்வர்க ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்த தந்தையை அவர்களுக்கு தெரியவில்லை. தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரையும் ஈடேற்றுகின்றேன். ஆனால் அதன் பின்னர் நீங்கள் என்னை அவதூறு செய்கின்றீர்கள். பாரதத்தின் நிலைமையை பாருங்கள். உங்கள் மத்தியிலும் வெகு சிலரே போதையுடன் இருக்கின்றீர்கள். இதுவே நாராயணன் ஆகுகின்ற போதை. நீங்கள் ராமர் சீதை போல் ஆகுவோம் என கூறக்கூடாது. உங்கள் இலக்கும் குறிக்கோளும் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவதே. அவ்வாறாயின் ராமராகவோ அல்லது சீதையாகவோ ஆகுவதால் நீங்கள் எவ்வாறு திருப்தி அடைய முடியும்? உங்களுக்கு தைரியம் உள்ளதை நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் இதயங்களில் பழைய உலகின் மீது சற்றேனும் பற்று வைக்கக்கூடாது. தங்கள் இதயத்தில் இன்னொருவரின் மீது பற்று வைப்பவர்கள் மரணிப்பார்கள். அதன் பின்னர் பிறவி பிறவியாக பேரிழப்பு ஏற்படும். பாபாவிடமிருந்து ஸ்வர்க்க சந்தோஷத்தை நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். அவ்வாறாயின் நாங்கள் ஏன் இன்னும் நரகத்தில் இருக்க வேண்டும்? தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஸ்வர்க்கத்தில் இருந்த பொழுது வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. இப்பொழுது நாடகத்திற்கு ஏற்ப உங்கள் தர்மம் இல்லை. எவருமே தங்களை தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் என்று எண்ணுவதில்லை. ஒரு மனிதருக்கு தனது சொந்த சமயத்தை தெரியாதிருந்தால் என்னவென்று சொல்வது? இந்து சமயம் ஒரு சமயம் அல்ல.
அதனை ஸ்தாபித்தவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகளவு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், மகா காலனாகிய நான் இப்பொழுது அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்லவே வந்துள்ளேன். மிகவும் நன்றாக கற்பவர்கள் அனைவரும் உலக அதிபதிகள் ஆகுவார்கள். இப்பொழுது நாங்கள் வீடு திரும்புவோம். இந்த இடம் வாழ்வதற்கு தகுதியானது அல்ல. அசுர கட்டளைகளை பின்பற்றுவதனால் அதிகளவு குப்பை உருவாக்கப்படுகின்றது. தந்தை இவ்வாறு கூறுவார், உலக அதிபதிகளாக இருந்த பாரத மக்களாகிய நீங்கள் இப்பொழுது அதிகளவு தடுமாறி திரிகின்றீர்கள். உங்களுக்கு வெட்கம் இல்லையா? இதனை மிக நன்றாக புரிந்து கொண்டுள்ள சிலர் உங்கள் மத்தியில் இருக்கின்றீர்கள். இது வரிசை கிரமமாகவே உள்ளது. பல குழந்தைகள் இன்னமும் உறக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களின் சந்தோஷ பாதரசம் உயர்வதில்லை. பாபா எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ராஜ்யத்தை கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இந்த சாதுக்களையும் ஈடேற்றுகின்றேன். அவர்களால் தங்களுக்கோ அல்லது பிறருக்கோ முக்தியை அளிக்க முடியாது. அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பதற்காக சங்கம யுகத்தில் வருகின்ற ஒரேயொரு சர்க்குரு மாத்திரமே உண்மையான குரு ஆவார். தந்தை கூறுகின்றார், நான் முழு உலகையும் தூய்மையாக்க வேண்டிய நேரமான ஒவ்வொரு கல்பத்தினதும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். தந்தை சர்வ சக்திவான் என்பதால் அவரால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என சிலர் நம்புகின்றார்கள். ஓ, ஆனால் தூய்மையற்ற நீங்கள் வந்து உங்களை தூய்மையாக்குமாறு என்னை அழைக்கின்றீர்கள். ஆகவே நான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றேன். நான் வேறு என்ன செய்ய முடியும்? மந்திர சக்தி உடைய பலரும் உள்ளார்கள். நரகத்தை ஸ்வர்க்கம் ஆக்குவதே எனது பணியாகும். அது 5000 வருடங்களுக்கு ஒருமுறை உருவாக்கப்படுகின்றது. உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். தேவர்களின் தர்மமே ஆதி சனாதன தர்மம். ஏனைய சமயங்கள் அனைத்தும் பின்னரே வருவதை நீங்கள் அறிவீர்கள். அரவிந்த் கோஷ் தனது ஆசிரமத்தை அண்மையிலேயே 1926 ஆரம்பித்தார். இப்பொழுது அவருடைய ஆசிரமங்கள் எத்தனை உள்ளன என்று பாருங்கள். அங்கே விக்காரமற்ற ஆகுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. வீட்டில் குடும்பத்துடன் வாழும் பொழுது எவராலும் தூய்மையாக இருக்க முடியாது என அவர்கள் நம்புகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுது ஒரு பிறவிக்கு மாத்திரம் தூய்மையாக இருங்கள். நீங்கள் பிறவி பிறவியாக தூய்மையற்று வருகின்றீர்கள். நான் இப்பொழுது உங்களை தூய்மையாக்கவே வந்திருக்கின்றேன். இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். சத்திய திரேதா யுகங்களில் விக்காரங்கள் இருப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணனதும் ஏனியினதும் படங்கள் மிகவும் சிறந்தவை. அவற்றில் எழுதப்பட்டுள்ளது, சத்திய யுகத்தில் ஒரேயொரு தர்மமும் ஒரேயொரு ராஜ்யமும் இருந்தன. நீங்கள் சரியான முறையில் விளங்கப்படுத்துவது அவசியம். நீங்கள் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்தும் வகையில் வயோதிப தாய்மார்களுக்கும் கற்பித்து அவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் இப்படங்களை காட்டி கூற வேண்டும், இதுவே அவர்களது ராஜ்யமாக இருந்தது. எனினும் அது இப்பொழுது இல்லை. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு செல்வீர்கள். தூய உலகம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகின்றது. இது மிகவும் இலகுவானது. வயோதிப தாய்மார்களாகிய நீங்கள் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்தும் பொழுது உங்களது பெயர் போற்றப்படும். ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தில் எழுதப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பானது. இந்த வார்த்தைகளை கட்டாயமாக நீங்கள் வாசிக்க வேண்டுமென நீங்கள் அவர்களிடம் கூற வேண்டும். இதனை வாசிப்பதன் மூலம் மாத்திரமே உங்களுக்கு நாராயணனாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆகுகின்ற போதை இருக்கும். தந்தை கூறுகின்றார், நான் லக்ஷ்மி நாராயணனை போன்று உங்களை ஆக்குகின்றேன். ஆகவே நீங்கள் பிறர் மீது கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் மாத்திரமே
உங்களுக்கு நீங்கள் நன்மை அளிக்க முடியும். வயோதிப தாய்மாருக்கு இவ்வாறு கற்பித்து அவர்களை திறமைசாலிகள் ஆக்குங்கள். அப்பொழுதே கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துவதற்கு வருமாறு 8 முதல் 10 தாய்மாரை தந்தை அழைக்கும் பொழுது அவர்கள் உடனடியாக ஓடோடி வருவார்கள். ஒன்றை செய்பவர்கள் அதற்கான பலனை பெறுவார்கள். உங்கள் முன்னிலையில் உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் காணும் பொழுது பெரும் சந்தோஷம் இருக்கும். நான் இந்த பழைய சரீரத்தை நீக்கி உலக அதிபதி ஆகுவேன். உங்கள் பாவங்கள் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கு ஏற்ப அழிக்கப்படும். கடித உரையில் அச்சிடப்படுகின்றது. ஒரே தர்மம், ஒரே தேவராஜ்யம், ஒரே மொழி. அது மிகவும் விரைவில் ஸ்தாபிக்கப்படும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் மத்தியிலோ அல்லது தந்தையுடனோ என்றுமே முகம் கோணாதீர்கள். தந்தை உங்களை ஆறுதல் படுத்தவே வந்திருக்கின்றார். ஆகவே என்றுமே குழப்பம் அடையாதீர்கள். தந்தையை என்றுமே எதிர்க்காதீர்கள். 2. இப்பழைய உலகின் மீதோ அல்லது பழைய சரீரத்தின் மீதோ உங்கள் இதயத்தை இணைக்காதீர்கள். உண்மையான தந்தைக்கும் உண்மையான ஆசிரியருக்கும் சர்க்குருவுக்கும் உண்மையாக இருங்கள். ஒரேயொருவரின் ஸ்ரீமத்தை சதா பின்பற்றி ஆத்ம உணர்வில் இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவராகி உங்கள் தபஸ்வி ரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பேறுகளின் அனுபவத்தை கொடுப்பீர்களாக. ஒளியினதும் ஏனைய பல அழியக்கூடிய பேறுகளினதும் அனுபவத்தை சூரியன் கொடுப்பதைப் போல் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தபஸ்வி ரூபத்தின் மூலம் அனைவரையும் பேறுகள் எனும் கதிர்களை அனுபவம் செய்யுமாறு செய்ய வேண்டும். இதற்கு அனைத்திற்கும் முதலில் உங்கள் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். பின்னர் ஒரு மாஸ்டர் பாக்கியத்தை அருள்பவராகி நீங்கள் சேமித்துள்ளவற்றை தொடர்ந்தும் கொடுங்கள். ஒரு தபஸ்வி ஸ்வரூபமாக இருப்பதன் அர்த்தம் என்னவெனில், உங்கள் தபஸ்யா மூலம் மௌன சக்தியின் கதிர்கள் பரவுவதை அனுபவம் செய்வதாகும். ஸ்லோகம். பணிவானவர்களாகி தொடர்ந்தும் அனைவருக்கும் மரியாதையை கொடுங்கள். இதுவே உண்மையான ஈடேற்றமாகும். அவ்யக்த சமிக்கை. இப்போது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். இது நல்லது என்று மக்கள் இப்பொழுது கூறினாலும் நல்லவர்கள் ஆகுவதற்கான தூண்டுதலை அவர்களை பெறுவதில்லை. அது நடைபெறுவதற்கான ஒரேயொரு வழி மட்டுமே உள்ளது. கூட்டாக எரிமலை ரூபம் ஆகுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள கலங்கரை விளக்கமாக வேண்டும். நீங்கள் சேவாதாரிகளும் அன்பானவர்களும் மற்றும் ஒரே பலத்தையும் ஒரே ஆதாரத்தையும் கொண்டவர்கள். அவை அனைத்தும் நல்லதே. எவ்வாறாயினும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்ற ஸ்திதி உங்களுக்கு இருக்கின்ற பொழுதே அனைவரும் விட்டிற்பூச்சிகளைப் போல் உங்களை சுற்றி வர ஆரம்பிப்பார்கள். ஓம் சாந்தி.